வணக்கம் நண்பர்களே. இன்றைய அதிகாரம் 112 நலம் புனைந்துரைத்தல். நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் வெந்நீரால் யாம்பிழுபவள். நல் நீர் நல்ல இயல்பினை உடையாய் வாழி வாழ்வாயாக. அனிச்சமே அனிச்சம் பூவே நின்னினும் உன்னை காட்டிலும் மென்னீரால் மென்மையான இயல்புடையவள். யாம் எம்மால் வீழ்பவள் விரும்பப்படுபவள். நல் இயல்புடன் வாழ்ந்து வரும் அனிச்ச பூவே, நீ எல்லா மலர்களிலும் மிகவும் மென்மையானவள். ஆனால் என் தலைவி உன்னை விட மென்மையான இயல்புடையவள். மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள்கண் பலர்காணும் பூவொக்கும் என்று. மலர்காணின் பூவினை கண்டால் மையாத்தி நீ மயக்கம் கொண்டாய். நெஞ்சே உள்ளமே இவளது கண் விழி பலர் காணும் பார்க்கப்படும் பூவொக்கும் மலருக்கு நிகராக என்று என்பதாக. நெஞ்சே, தலைவியின் கல்கள் எல்லா மலர்களை காட்டிலும் சிறந்தவை என்று அறியாமல் பலர் காணும் மலர்களை ஒத்து இருப்பதாக நினைத்து மற்ற மலர்களை காணும்போது நீ ஏன் மழங்குகிறாய்? முறிமேனி முத்தம் உருவல் வெறிநாற்றம் வேல் உன்கண் வெய்தோல் அவற்கு. முறிமேனி தளிர் நிற உடம்பு, முத்தம் முத்து என்ற ஆபரணங்கள், முறுவல் புன்னகை என்னும் பற்கள், வெறிநாற்றம் நன்மணம், வேல் வேல் உன் கண் மையிட்ட கண், வேய் முழுங்கல் தோல் அவற்கு தோள்களையுடையவள். மாந்தளிர் நிறம் முத்துக்கள் போன்ற பற்களும் இயற்கையான நறுமணமும் வேல் போன்ற மையிட்ட கண்களும் மூங்கில் போன்ற உடல் வாகும் என்ற தலைவியின் தோற்ற பொலிவுக்கு காரணங்களாகும். காணின் குவலை கவிந்து நிலன் நோக்கும் மானிழை கண் எவ்வும் என்று. காணும் ஆற்றல் இருந்தால் குவலை மலர் கவிந்து தலைகுனிந்து நிலம் நோக்கும் பார்க்கும் மான் சிறந்த இழை அணிகலம் கண் விழி ஒவ்வும் நிகரமாட்டோம் என்று என்பதாக. சிறந்த அணிகலன்கள் அணிந்துள்ள தலைவியின் கண்களுக்கு நிகர் இல்லாததால் குவளை மலர்கள் தலைவியை நோக்குங்கால் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிலத்தை நோக்கும். அனிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாப்பறை. அனிச்சப்பூ அனிச்ச மலர் கால்களையால் காம்பு நீக்காமல் பெய்தால் சூடினால் நுசுப்பிற்கு இடிப்பிற்கு நல்ல தன்மையற்றவை. அறிவிக்கும் படா ஒலிக்க மாட்டா பறை தோளினால் செய்யப்பட்ட இசைக்கருவி. அனிச்சம்பூவின் காம்பை கில்லாமல் தலைவி தன் தலையில் சூடிக்கொள்வேயானால் அதன் பலு தாங்காமல் அவளது எடை ஒடிந்து விட்டது என்று பறை அறிவிக்கும் செய்தி வரும். மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன். மதியும் திங்களும் மடந்தை மங்கை முகமும் அறியா வேறுபாடு அறியாமல் பதியில் தன் இளையன் என்றும் கலங்கிய குழம்பி திரிந்தன விண்மீன். வானத்திலே உள்ள விண்மீன்கள் சந்திரனுக்கும் ஒளி மிகுந்த தலைவியின் முகத்திற்கும் வேறுபாடு தெரியாமல் கலங்கி தவிர்ந்தன. அரிவாய் நிறைந்த அவிமதிப்பு போல மறுகுண்டோ மாதர் முகத்து. அரிவாய் குறைந்த இடம் நிரம்பிய அவிர் ஒளிரும் மதிக்கு திங்களின் கண் போல ஒத்திருப்ப மறு உண்டோ கலங்கம் உள்ளதோ மாதர் முகத்து காதலி முகத்தின் கண். வளர்ந்தும் தேய்ந்தும் மாதம் ஒரு நாள் ஒளிராமலும் ஒளிரும் சந்திரனிடத்தில் உள்ள கலங்கம் போல என் தலைவியின் முகத்தில் குறையுண்டோ? மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழிமதி. மாதர் முகம் தலைவின் முகம் போல் நிகராக ஒளிவிட ஒளிவீச வல்லையேல் ஆற்றல் இருந்தால் காதலையுடையவையாய் வாழி வாழ்வாயாக. மதி திங்கள் என் தலைவியின் பொலிவான முகம்போல்
பிரகாசிக்க உன்னால் முடியும் என்றால் சந்திரனே நீயும் என்னால் விரும்பப்படுவாய். மலரன்ன கண்ணால் முகமொத்தி ஆயும் பலர்காண தோன்றல் மதி. மலரன்ன பூ போன்ற கண்ணால் கண்களை உடையவள் முகம் ஒத்தியாயின் ஒப்பாக விரும்புவாயானால் பலர்காண பலர் பார்க்க தோன்றல் வெளிப்படாதே மதி நிலவு. மதியே மலர் போன்ற கண்களுடைய என் காதலியைப் போல் உன் முகம் ஒத்திருக்க வேண்டுமென விரும்பினால் பலர் காண தோன்றற்க. அனிச்சமும் அன்னத்தின் தூயும் மாதர் அடிக்கி நெறிஞ்சி பழம். அனிச்சமும் அனிச்ச மலர்களும் அன்னத்தின் பறவையினுடைய தூவியும் வெண் இறகும் மாதர் இங்கு காதலி அடிக்கு பாதத்திற்கு நெறிஞ்சி பழம் முற்றிய நெறிஞ்சி முள். முகந்தாலே வாடிவிடும் அனிச்சப்பூவும் பறவையின் உதிர்ந்த மென் இறகுகளும் என் தலைவியின் பாதங்களில் பட்டால் நெறிஞ்சி பழம் பட்டது போல பெரும் துன்பத்தை ஏற்படுத்தும் என்கிறார் வள்ளுவர். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.